நெல்லை டவுனில் கடந்த 18ஆம் தேதி ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி என்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டார். நிலத்தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த வழக்கின் சம்பந்தப்பட்ட கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகிய இருவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். ஏற்கனவே ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி இடத்தகராறு காரணமாக பல்வேறு முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவரது உறவினர்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறை ஆணையாளர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து தமிழக அரசுக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையுடைய அதிகாரிகள் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் முறையாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர், நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நெல்லை டவுன் காவல் உதவி ஆணையாளராக இருந்த செந்தில்குமார் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்தனர். தொடர்ந்து இந்த உடலை வாங்கி உடல் அவர்களது வீட்டு அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான தௌபிக் என்பவர் நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் மறைந்திருந்த போது போலீசார் அவரை பிடிக்க முயற்சி செய்த நிலையில காவல்துறையினரை அறுவல் கொண்டு தாக்க முயற்சித்த போது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி தௌபிக்கை பிடித்தார்கள். அப்போது காவலர் ஒருவருக்கும் படுகாயம் ஏற்பட்டு அவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தௌபிக்குடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. இந்த நிலையில உடல் அடக்கம் செய்யப்பட்டு நாட்கள் கடந்த நிலையிலும் 4வது குற்றவாளியான தௌபிக்குடைய மனைவி நூரினிசாவை கைது செய்யவில்லை. எங்கள் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறையினருக்கு வைத்த நிலையில அந்த ஜாகிர் ஹுசேனுடைய மகன் இன்றைய தினம் ஒரு புதிய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம், என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி எங்க அப்பா காச்சோ அந்த மாதிரி இந்த இது இப்போ ஸ்டேட் லெவல்ல போனதா அப்போ நேஷனல் லெவல்ல போகலாம். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு. அப்ப நான் வெளியே போறேன், டக்குனு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு, யாருன்னு தெரியல. இன்னொன்னு சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்றும், சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வர பொறுப்பை நினைச்சுதான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி எங்க அப்பாவும் சரி. நம்ம நிறைய பேசுவோம், அதை பத்தி எல்லாம் பேசுவோம், இது எப்படி என்ன வேணா நடக்கலாம். அப்பெல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனா அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையா தான் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிருச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டிய பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டிய பிடிக்க முடியல. மற்ற 2 பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால அப்பதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்ட் எப்போ பிடிக்க போறீங்க? அதை பிடிச்சதானே இது கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்க இப்ப விடுறதுனால இப்போ நீங்க இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? திருப்பி ஒரு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படிதான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா, பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னமோ பண்ணா. அப்புறமா தப்பு மேல பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான், டெத் அளவுக்கு போயிருச்சு. தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணா அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்க உள்ள போவாங்க, அது ஓகே. அதனால இல்ல கவர்மெண்ட் தலைஞ்சி நம்ம கெட்ட பேர் வந்துடும், அவங்கள அந்த அபிஷியல் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப பதட்டெல்லாம் படல, ரொம்ப எக்ஸைட் ஆகல. ஒரு அப்பா செத்து ஒரு பையன் ரொம்ப எமோஷன் டவுன் ஆயிடுவான், அந்த சீன்லாம் இங்க எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன். என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி, நான் பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்படி நினைச்சிக்காதீங்க. நினைச்சு ஏதாவது வேற ஏதாவது போட்டு பண்ணலாம்லாம் கூட பண்ணிடாதீங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன், பாத்துக்கோங்க. இப்போ அவரை பத்தி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது, இந்த செந்தில்குமார்ன்றவரு அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்த 2022 நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட் தான் போட்டிருக்காரு. அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. டிஜிபி லெவல் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அந்த டிஜிபி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர் தான் பண்ணிருக்காரு. இது இப்ப அப்பயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா இந்த டெத்திங் நடந்திருக்காது. அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி திருநெல்வேலிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருநெல்வேலியில அவன் இது பண்ணிருப்பான். அப்ப எந்த லெவல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இது அத்தாரிட்டியில இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க, சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க, இந்த கேஸ் ரொம்ப வீக்கா போகும். அந்த ஒரு இனத்தை எடுத்துட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். எடுக்காம நீங்க காப்பாத்துறதுக்கு அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்ன்ற போற பட்சத்துல இது எப்படி வேணா மாறலாம்.
நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதனால நீங்க வாங்க கொடுத்த அவர் குண்டாஸ்ல போறத குண்டாஸ் போட்டுருங்க, அபிஷியல்ஸை நீங்க டிஸ்மிஸ் பண்ணிருங்க. அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்றேன். சட்டப்படி என்ன இருக்கோ அதை நம்ம டைரக்டா சப்போர்ட் பண்ணுவோம். எங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். இதுல வந்துட்டு ரொம்ப அச்சமா இருக்கு. இப்ப நான் இல்லைன்னா எங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 50-60 crores ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணா அது ரொம்ப ஒரு கஷ்டம். இது என்ன இதுல நீங்க கேரண்டி கொடுக்க போறீங்கன்னு தெரியல. பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா பெயில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியும் மக்கள்லாம், அந்த அந்த அக்யூஸ்ட் எல்லாம். அதெல்லாம் பார்த்து அதை அனுசரிச்சு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு குண்டாஸ்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணீங்கன்னா சந்தோஷம். அதான் என்னோட குடும்பத்தோடையும் கோரிக்கை. தொடர்ந்து காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கேட்டு அவரது உறவினர்களும் தௌபிகை மனைவியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார்கள். இந்த நிலையில நெல்லை மாநகர காவல் உதவி ஆணையாளர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த ரோந்து பணியை அப்பகுதியில் காவல்துறை ரோந்து பணியை கூடுதலாக்கப்படும். மேலும் இந்த சம்பவம் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியதாக தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் அந்த தௌபிக்குடைய உறவினர், அதாவது அக்பர் ஷா தௌபிக்குடைய உறவினர் அந்த கொலை நடந்ததற்கு முன்பாக அவரை நோட்டமிட்டதாக கூறி விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த கொலை செய்வதற்கு துணையாக இருப்பதாக கூறி 11ஆம் வகுப்பு மாணவன் ஒருவரையும் இன்றைய தினம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஜாகிர் ஹுசேன் எங்கெல்லாம் செல்கிறார், என்னெல்லாம் செய்கிறார் என்பது குறித்து தொலைபேசியில் தௌபிக் மற்றும் அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக கூறி அந்த 11ஆம் வகுப்பு மாணவன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை இந்த சம்பவத்தில் 2 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். ஒருவர் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டார். தற்போது ஒரு 11ஆம் வகுப்பு சிறார் படிக்கக்கூடிய சிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்டவைகளை வைத்து தொடர்ந்து தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நூரினிசாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.